ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துப்பாக்கி படத்தோடைய ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துப்பாக்கி படம் 2012 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் தளபதி விஜய், காஜல் அகர்வால், வித்யுத் ஜமால், ஜெயராம்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படம் தளபதியோடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தேட்டர்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. விஜய் சாரோட ஆக்டிங், ஹாரிஸ் சாரோட மியூசிக், அப்புறம் ஏஆர்எம்மோடைய ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே இருந்துச்சு. ஏஆர்எம்னா நான் ஏஆர் முருகதாஸை தாங்க சொல்கிறேன். ஸ்லீப்பர் செல் காரணமாக ஒரு கான்செப்டை வச்சு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செஞ்சது இந்த படம் தான். ஏஆர் முருகதாஸ் 7ஆம் அறிவுக்கு அப்புறமா இந்த படத்தை எடுத்திருக்காரு. 7ஆம் அறிவு ஒரு தரமான படம். ஸோ இந்த 2012 பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு 2 ரிலீஸ் இருந்துச்சு. ஒன்று நண்பன், இன்னொன்று துப்பாக்கி. துப்பாக்கி படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக விஜய் நல்லாவே நடிச்சிருப்பார். இந்த படம் டோட்டலாக 121 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு 100 crores படமும் இது தான். ஸோ 2012 ஒரு முக்கியமான படமாக இந்த துப்பாக்கி படம் தமிழ் சினிமாவுக்கு அமைஞ்சிருந்துச்சு. படத்தில் வித்யுத் ஜமால் ஸ்லீப்பர் செல்லோடைய லீடராக நல்லா நடிச்சிருப்பார். ஸோ வித்யுத் ஜமால் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் பேரலாக பில்லா 2 படத்து ஷூட்டிங்லேயும் கலந்துக்கிட்டார். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து SK23 ப்ராஜெக்டில் திரும்பி ஒன்று சேர்ந்துருக்காங்க, வித்யுத் ஜமாலும் ஏஆர் முருகதாஸும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க காம்போ SK23 எப்படி இருக்க போகுதுங்கிறத. இந்த படத்தில் காஜல் அகர்வால் ரோலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பிரியா ஆனந்த் தான் இருந்தாங்க. பட் ஒரு சில டேட்ஸ் காரணமாக அவங்க இந்த படத்தில் நடிக்கலை. சாங்ஸ்லாம் துப்பாக்கி படத்தில் வேறு லெவலில் இருக்கும். குட்டி புலி கூட்டம் சாங் மும்பை டு பூனே எக்ஸ்பிரஸ்வேல ஷோபி மாஸ்டரோட கோரியோகிராஃபியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. வெண்ணிலவே சாங் சுவிட்சர்லாந்தில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்டார்டிகாவின் பனியிலே சாங் மும்பையில் இருக்கிற பட்டேல் ஸ்டேடியமில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. விஜயோட கேரியரில் எனக்கு பிடிச்ச படம் இந்த துப்பாக்கி படம் தான். ஸோ துப்பாக்கிக்கு அப்புறம் கத்தி, சர்க்கார்னு இன்னும் 2 படங்கள் இவங்க காம்பினேஷனில் வந்திருக்கு. நீங்கள் இந்த படம் பார்க்கணுன்னா தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த துப்பாக்கி படம் பிடிக்குமா பிடிக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.